GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போறார்? விஜயோட சேர போறாரா இல்ல அவரோட முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்ற கேள்வி இப்ப தமிழகம் முழுக்கவே எழுந்திருக்கு. அதையும் தாண்டி ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு வராரு. அந்த கட்சி குறித்து எப்போ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதையும் தாண்டி விஜயோட சேர்றதுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் எதற்காக விரும்புறார் அப்படின்ற பல தகவல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். முதல்ல நம்ம நேத்திக்கே பேசியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில. அதாவது 3 முக்கியமான அதிமுக தலைவர்கள் முக்கியமா கொங்குபேட்டில இருந்து அந்த 3 தலைவர்கள்ல யாரோ ஒருத்தர் விஜயோட சேர போறாரு. அந்த 3 பேர் யார் அப்படின்னா தங்கமணி, செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன். ஸோ இந்த 3 பேருமே நேத்துக்கு நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். அந்த மூவர்ல செங்கோட்டையன் தான் வெளிப்படையா தாவைக்கால சேர போறதா தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா தகவலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கோட்டையன் நாள் குறிச்சிட்டாரு. நவம்பர் 27ஆம் தேதி விஜயோட தலைமையில அவர் தாவைக்கால சேர போறாருன்ற ஒரு செய்தி அடிப்படுது. அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் தரப்புல இருந்து பெருசா எந்த விதமான இதுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி பல கணக்குகள் பேசப்பட்டு வருது. குறிப்பா பாஜகவை நம்பி அதிமுக இருந்து வெளியே வந்தாரு. பாஜக சொல்லிதான் நான் இந்த மாதிரி அசைன்மெண்ட் படி தான் நான் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் வேலையெல்லாம் பார்த்தேன்ற மாதிரி ஓப்பனா பல இடங்கள்ல பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஓட கைகோர்த்து செயல்பட்டார், டிடிவியோட சேர்ந்து கைகோர்த்து செயல்பட்டார். இதனோட முடிவு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அந்த பதவியிலிருந்து நீக்கி வச்சிருந்தாரு. அதனால இப்போ அதிமுகக்குள்ள செங்கோட்டையன் இல்லை. ஸோ அதனாலதான் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருந்த சமயத்துல செங்கோட்டையனுக்கு 2 முக்கியமான திட்டம் இருந்ததா சொல்றாங்க. ஒன்னு ஓபிஎஸ் மாதிரியோ டிடிவி தினகரன் மாதிரியோ பெருசா நம்ம ஒரு அணியெல்லாம் உருவாக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆதரவு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி செங்கோட்டையனுக்கு இருந்தது. ஏன்னா யாரை நம்பி அதிமுக இருந்து உடச்சிட்டு வெளியே வந்தோமோ அவங்களே பெருசா நம்மளை கைவிட்டுட்டாங்க, பெருசா கண்டுக்கல. பாஜகவை தான் சொல்றாரு. பாஜக தேர்தல் இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்ட சமயத்துல செங்கோட்டையனுக்கு பெருசா பாஜக இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆனா செங்கோட்டையனுக்கு பெருசா கம்யூனிட்டி பேக்கப்பும் இல்லை. அதனால எங்கதான் போய் நம்மளோட அரசியல் எதிர்காலத்தை நம்ம கண்டினியூ பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த சமயத்துல தான் அந்த நேரத்துல தான் தாவைக்காவினரே செங்கோட்டையன்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அதையும் செங்கோட்டையன் ஏத்துக்கிட்டாரு. ஆனா முதல்ல அவர் ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா எம்ஜிஆர் காலத்துல அரசியலுக்கு வந்தவர், பல முறை எம்எல்ஏக்களா இருந்திருக்காரு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான முகம் செங்கோட்டையன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பல ஒரு மூத்த அரசியல் அனுபவம் மிக்கவர். அவர் இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில போய் இவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்தது. ஆனா அந்த கேள்விகள்லாம் ஒரு புறந்தள்ளி விட்டு செங்கோட்டையன் அபிஷியலா ஜாயின் பண்ண போறாருன்ற மாதிரி ஏறக்குறைய எல்லா தகவலும் இப்ப சொல்றாங்க. தாவேகா தரப்பே செங்கோட்டையன்ட்ட பேசி எங்க கட்சியில வந்துருங்க, அதுவும் குறிப்பா ஆதவர்ஜனாவே பேசினதா சொல்றாங்க. ஆதவர்ஜனா செங்கோட்டையன்ட்ட பேசி எங்க கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரியும் பேசினதாகவும், அது முதல்ல செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் போக போக கன்வின்ஸ் பண்ணி எங்களோட கட்சியில் வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு அட்வைசரா இருங்க, ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை அங்க பகிரப்பட்டு நேரடியா ஆதவர்ஜனா செங்கோட்டையனை பார்த்து பேசியிருக்காரு. அதற்கப்புறம் தான் செங்கோட்டையன் சரி விஜய்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தகவல் பகிரப்படுது. இது தாவேகாவினர் பேசினதுனால செங்கோட்டையனை கன்வின்ஸ் பண்ணி செங்கோட்டையன் அவங்க பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டாலும் இன்னொரு வகையான வாதம் என்ன அப்படின்னா செங்கோட்டையனுக்கு பாஜக தான் அந்த அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது செங்கோட்டையனை பாஜக தான் விஜயோட சேர சொல்லி புஷ் பண்றாங்க. அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் படி தான் செங்கோட்டையன் விஜயோட சேர போறாரு. ஏன்னா விஜயே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பாஜக தான் மிக முக்கியமான காரணம் இருந்தது. ஏன்னா விஜய் மைனாரிட்டி வாக்குகளை திமுகவிடம் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை அதிமுக இருந்து, அதாவது பாஜகவோட மிக முக்கியமான வேலையை அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அதனால அதிமுகவை பலவீனப்படுத்தினா மட்டும்தான் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம பாஜகவுக்கு வரும் அப்படின்ற ஒரு கணக்கோட செயல்பட்டதுனால
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை அந்த கட்சியிலிருந்து உடைச்சிட்டு கூட்டு வந்து விஜய் பக்கம் சேர்ந்துட்டு விஜய் மூலியமா மறைமுகமா நம்ம வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த வாக்குகளை வந்து நம்ம அறுவடை பண்ணலான்ற மாதிரி திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் கொங்கு பகுதியில இருந்து செயல்பட்ட செங்கோட்டையனை வந்து அதிமுக இருந்து வெளில கூட்டு வந்து பாஜகவோட அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்து விஜயோட சேர வச்சு விஜயோட சேர்ந்து பயணிக்க வச்சு அந்த ஒரு திட்டத்தை பாஜக முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இது முழுக்க முழுக்க அமித்ஷாவோட பிளான் தான் சொல்றாங்க, அமித்ஷா போட்ட ஸ்கெட்ச்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் பொறுத்தளவில் 2 முக்கியமான தலைவர்கள் டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் 2 பேருமே வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே டைம்ல விஜயோட சேர்றதுக்கும் ஆயத்தமாயிட்டு வராங்க, விஜயோட போறதுக்கும் தயாரா இருக்குன்ற மாதிரி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் அந்த 2 தலைவர்களோடு சேர்த்து மேற்கு பகுதியில் இருந்து செங்கோட்டையனை பாஜக வந்து விஜய் பக்கம் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் செங்கோட்டையனை வந்து விஜய் பக்கம் போறதுக்கு தயாராயிட்டாருன்னு சொல்றாங்க. வட மாவட்டங்கள்ல நம்ம சொல்லவே வேண்டாம். பாமக வந்து எப்படியாச்சும் நம்ம கூட்டணி கொண்டு வந்துடலாம், அதுவும் அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணி வந்துட்டார் அப்படின்னா அவரையும் விஜய் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வச்சுட்டு ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா அணிகளையும் விஜயோட சேர்த்து அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு மறைமுகமா திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை பாஜக செயல்படுத்த போறதாகவும் அதனோட நீட்சியா தான் செங்கோட்டையன் வந்து விஜயோட சேர்றதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. இந்த மாதம் இறுதிக்குள்ள செங்கோட்டையன் விஜயிடம் சேர்ந்துருவார், விஜய் கட்சியில போய் சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குகள் வைக்கப்படுது. ஆனா செங்கோட்டையனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் இப்ப பெருசா எழுந்திருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாஜகவை நம்பி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஓபிஎஸ்க்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இன்னும் பாஜக மீது அதீத நம்பிக்கை கொண்டு செங்கோட்டையன் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில போய் அவ்வளவு நீண்ட அனுபவங்களோட அந்த கட்சியில போய் சேருவாரா, அப்படி சேர்ந்தாலும் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் செங்கோட்டையன் வந்து தாவேக்கா பக்கம் ரூட் போட்டாலும் இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் புதிய கட்சி ஆரம்பிக்க போறார். அதாவது ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை வச்சு செயல்பட்டு இருந்தாரு. அவருக்கு பெருசா எந்த விதமான ஆதரவும் தமிழகம் முழுக்கவே பெருசா ஆதரவு இல்லை. அவங்களோட அந்த கம்யூனிட்டி பேக்கப் இருந்தது, கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் அந்தந்த பகுதிகள் ஆதரவு இருந்ததே ஒழிய பெருசா வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமையை வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வளரல. பாஜகவை நம்பி பயணித்தார், கடைசியில் பாஜகவும் அவர் வந்து கழட்டி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பாஜக செயல்படுற மாதிரி தெரிஞ்சாலும் தேர்தல் இருக்கிற சமயத்தில் அந்த கண்டிஷனையும் மீறி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கான செயல்பாடுகளை பாஜக ஈடுபடுவாங்க அப்படின்றத சந்தேகமே வேண்டாம். இப்போ வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை ஒரு கழகமா ஒரு கட்சியா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறதாவும், அதாவது இதுவரைக்கும் எந்த விதமான அரசியல் அடையாளங்கள் ஓபிஎஸ்க்கு இல்லை. 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையே பாஜகவோட ஆதரவோட சுயேட்சையாக தான் போட்டி போட நிலைமை இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஓபிஎஸ்ஐ நம்பி இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும், தேர்தலை போட்டி போடணும் அப்படின்னா ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி என்பது முக்கியமாகப்படுது. அப்போதான் இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்க முடியும்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்திலிங்கமே அதை தான் சொல்லியிருந்தாரு. இன்னும் வந்து அந்த டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக கூட்டம் வச்சிருக்காங்க இல்லையா, பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைஞ்சு வரணும் அப்படின்ற முடிவு எடுக்கப்படல அப்படின்னா நாங்க வந்து எங்களோட கட்சியை வந்து புதுசா ஆரம்பிச்சிருவோம், அந்த புதிய கட்சிக்கு ஓபிஎஸ் தலைமை தாங்குவார், அந்த புதிய கட்சியில வந்து டிடிவியோட கூட்டணி போட்டு தான் நாங்க வந்து ஆரம்பிக்க போறோம். டிசம்பர் அந்த அதிமுக கூட்டத்துக்கு அப்புறம் அதிமுக திருந்தல அப்படின்னா அதிமுக நிச்சயமா திருத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை வைத்திலிங்கம் கொடுத்திருந்தாரு. அதை தான் ஓபிஎஸும் பேசியிருந்தாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் அவர் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் பாஜகவோட தான் கூட்டணி வைக்கிறது, அது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா? எடப்பாடி பழனிசாமி முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா கட்சிக்குள்ள வேண்டாம் கூட்டணிக்குள்ள வேணா நீங்க வச்சுக்கோங்க, ஆனா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற சீட்ல வந்து நீங்க பகிர்ந்து கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதன்படிதான் ஓபிஎஸ் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சு பாஜகவோட அந்த என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கிறாரோ அந்த இடங்கள்ல கொஞ்சம் இடங்களை பாஜக ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் விட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ பெருசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அவரால் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுமா அதிமுகக்குள்ள அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாஜகக்குள்ள எப்படி செயல்பட போகுது? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா பல குழுக்களை பல தலைவர்களை பாஜக வந்து உருவாக்கிட்டே இருந்தாலும் அதிமுகக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆதரவு என்பது பெருசா குறையில, அந்த ஆதரவு என்பது அப்படியே நிலைத்திருக்க தான் செய்யுது. அவரு தான் அந்த கட்சியோட முகமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு.
அப்படி பார்க்கிற சமயத்துல அவரை ஓரங்கட்டி விட்டு பாஜகவால தமிழ்நாட்டுல செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய சந்தேகம் தான். விஜயை வந்து ஒரு பக்கம் பாஜக தான் இயக்குறாங்க, பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் படி தான் செங்கோட்டையன்லாம் விஜயோட சேர போறாங்க அப்படின்னு பேசப்பட்டாலும், மறுபுறம் வந்து காங்கிரஸும் தொடர்ந்து அதோட முயற்சியை கைவிடல. எப்படியாச்சும் விஜயை வந்து கூட்டணி கொண்டு வந்துடணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த கட்சியும் சொல்றதை விட காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் தான் விஜயோட கூட்டணியை ரொம்ப விரும்புறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. யார் அந்த தலைவர் அப்படின்னா, அதுவும் அகில இந்திய தலைவர், காங்கிரஸோடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தான் விஜயோட கூட்டணி வச்சிடணும், நம்ம தமிழ்நாடு தேர்தலாகட்டும் கேரளா தேர்தலாகட்டும் அந்த தேர்தலுக்கெல்லாம் விஜயோட கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு புதிய வாய்ப்புகள், ஒரு புதிய அரசியல் செல்வாக்கை வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துல இருக்கிறதாவும், அதை வந்து காங்கிரஸ் தலைமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பெருசாக தெரியல இன்னும். ஆனால் ஏற்கனவே தமிழக காங்கிரஸ்குள்ள பல குரல்கள் அந்த மாதிரி ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தது. கார்த்தி சிதம்பரமே வந்து விஜயும் ராகுல் காந்தி பேசுறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜோதிமணியும் கூட விஜய் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விஜயை காரணம் காட்டி டிஎம் கேட்ட அதிக சீட்களை வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் பயன்படுத்தும் யுக்தி அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசப்பட்டாலும், அகில இந்திய அளவில் KC வேணுகோபால் போன்ற மூத்த தலைவர்களே விஜயோட கூட்டணிக்கு விரும்புறாங்க. அதாவது திமுகவையும் தாண்டி திமுக வேண்டாம் எங்களுக்கு, விஜயே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு அவர் தரப்புல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கு. அதாவது மூத்த அரசியல்வாதியும் விஜயோட ஃபேன் பேஸை நம்புறாரு. அந்த ஃபேன் பேஸ் வந்து ஓட்டா மாறும் அப்படின்றதையும் நம்புறதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வந்து விஜய்க்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவரோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து காங்கிரஸ் கட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட தனிப்பட்ட விருப்பம் என்னன்னு பார்க்கப்பட்டது அப்படின்னா, அவர் தேசிய அரசியல்ல நீண்ட ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டாரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, எம்பியா இன்னும் இருக்காரு. அவரோட சொந்த மாநிலமான கேரளாவில் அவர் வந்து எப்படியாவது CM ஆயிரணும் அந்த கனவோட செயல்படுறதுனால தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அங்கே ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நம்ம CM ஆயிரலாம், ஆனால் காங்கிரஸை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதற்கு நம்மளுக்கு விஜய் வந்து கேரளாவில் உதவியாக இருப்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் விஜயோட சேர்ந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா ஒரு புதிய வாய்ப்புகள் காங்கிரஸுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் நம்புறதாகவும், அதுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் அவரோட கருத்துக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பார்க்கப்படுது. எது எப்படியோ மீண்டும் மீண்டும் நம்ம தமிழ்நாட்டில் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 தேசிய கட்சிகளும் விஜய் பக்கம் போறாங்க. விஜயை வந்து அவங்க இழுக்க முயற்சி பண்றாங்க. அதிமுகவும் ஒரு கட்டத்தில் விஜயோட கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு விஜய் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனால் இருந்தாலும் மறைமுகமா பாஜக வந்து விஜய் கூட்டணியில் பல அதிமுக தலைவர்கள் வந்து நுழைக்கிறாங்க. அவங்க அஜெண்டா படி விஜய் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதன் மூலியமா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை அவர் வந்து அந்த வாக்குகளை கவர்றது மூலியமா அதிமுகவை பலவீனப்படுத்தி விஜயால பாஜக வளர்ச்சியடும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. அதையும் தாண்டி பாஜகவுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் விஜயோட கூட்டணி விரும்புறாங்க. KC வேணுகோபால் போன்ற தலைவர்களே விஜயோட கூட்டணி விரும்புறாங்க. ஸோ இத்தனை விருப்பங்களுக்கும் வரக்கூடிய அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுக்கு அனைத்துமே விடை தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாதமே அதற்கான விடை வந்து தெரிய ஆரம்பிக்கும். யார் யாரோட கூட்டணி சேர போறாங்க, உண்மையிலேயே வந்து பாஜக தான் விஜய் இயக்கி பாஜக தான் விஜய் அரசியல் கொண்டு வந்தாங்களா, பாஜகவோட யுக்தியின் காரணமாக தான் செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட சேர போறாரா, முதல்ல செங்கோட்டையன் சேருவாரா விஜய்கிட்ட அப்படின்ற பல கேள்விகள் வந்து நம்மளை சுத்தி நிற்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து காலம் தான் பதில் சொல்லும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். நம்ம நாளைக்கும் பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.